உலக அளவில் இந்திய திரைப்பட கலை புகழ்பெற்ற காரணமானவர்களில் ஒருத்தவங்க தான் இந்த சத்யஜித் ரே. இவரோட முதல் திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதேர் பாஞ்சாலி 1955 வெளிவந்திருக்கும். இவர் என்னென்னா ஆஸ்கார் விருது, மகாசேச விருது, பாரத ரத்னா விருது, இந்த விருதுகள்லாம் வாங்கியிருப்பார். அதே மாதிரி இவர் நடித்த அந்த முதல் படம் பதேர் பாஞ்சாலி திரைப்படம் பல விருதுகளை அந்த பட விழாக்களில் கிடச்சிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பந்துங்கிறது யார் எழுதுனானா ராமகிருஷ்ணன். இவரை பற்றின என்னென்னா இவர் ஒரு பிரபலமான எழுத்தாளர். வேறு என்னென்னா இது நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற தொகுப்புலேருந்து இது தரப்பட்டுள்ளது. நகுலன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற நூல்லேருந்து தான் ரப்பர் பந்து எடுத்திருக்காங்க. யார் எழுதுனதுன்னா ராமகிருஷ்ணன். பனித்துளியின் பேச்சு, அவங்களோட பேச்சு பனித்துளி மாதிரி இருக்குது. அதனால தான் ரசூல், அதாவது ரசூல் அப்படின்னா ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எழுதின வேறு படைப்புகள்னு பார்த்தோன்னா மயிலாஞ்சி, பூட்டியாரை, ஜனகணமன, என் சிறகுகள், நுண்கதை தொகுப்பு அப்படிங்கிற ஒரு இதையும் எழுதியிருக்காரு. போர்ஹேயின் வேதாளம் அப்படிங்கிறது இது ஒரு யூனிக்காக இருக்குது பாருங்கள். ரசூலோட நுண்கதை தொகுப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா போர்ஹேயின் வேதாளம். அடுத்து ஒற்றை குரல் அப்படின்னா இளங்கோ கிருஷ்ணன். ஒற்றை குரல் அங்கே பார்த்திங்கன்னா இளங்கோவோட குரல் ஒற்றை குரல், அதாவது அவர் ஒருவரோட குரல் மட்டும் தனியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இவர் எழுதின வேறு என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா காயச்சண்டிகை, பச்சியின் சரிதம், பஷீருக்கு 1000 வேலைகள் தெரியும். நுண்கதை வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்த முயற்சி செய்பவர்களுள் இவரும் ஒருத்தராம். ஓகே, இங்கே பாருங்களேன், புக் பேக்கில் பூ உதிரும் அப்படிங்கிறது யாரோட நூலுன்னு சொல்லியிருந்தேன், ஜெயகாந்தனோடது. இதில் அரும்பு மீசையை எதுவாக சொல்லியிருப்பாங்கன்னா முதல் உலகப்போரோட, முறுக்கு மீசையை 2ஆம் உலகப்போர், அரும்புது அடுத்து முறுக்கு மீசை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் உலகப்போர். நரைத்த மீசை அப்படின்னாலே உடல் தளர்ந்து போச்சு. ஸோ தளர்ந்த உடல்.